உண்மையிலே மனமுடைந்து நீங்க கண்டிப்பா கொடுக்குறீங்க. அதை கூட விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி தருவாங்க சொன்னாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்போ பேசும்போது நான் சொன்னேன். நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து இருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நான் பார்ப்பேன். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவை கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் மேற்கோடி நான் பார்த்துக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம மனுஷன். குறிப்பாக பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளா மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்ப பேசும்போது நான் சொன்னேன். நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து இருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நான் பார்ப்பேன். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவை கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் மேற்கோடி நான் பார்த்துக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம மனுஷன். குறிப்பாக பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளா மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.